சனிக்கிழமைக்கான காலை ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வாரத்தின் 6ஆம் நாளாகிய சனிக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 6 நாட்களும் எங்களை எபினேசராய் வழிநடத்தி இன்றைய புதிய நாளை காணச் செய்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் செய்த வேலைகளை திருப்தியுடன் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வாரம் முழுவதும் ஏற்பட்ட உடல் மற்றும் மன சோர்வுகளை நீக்கி எங்களுக்கு புதிய பலத்தை தந்தருளும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இன்று எங்களை உற்சாகப்படுத்தும். எங்கள் குடும்பத்தில் இளைப்பாறுதலையும் மகிழ்ச்சியையும் தாரும். நாளை நடைபெறவிருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக எங்கள் இதயங்களை இப்போதே ஆயத்தப்படுத்தும். இன்று நாங்கள் சந்திக்கும் நபர்களிடம் அன்பை பகிரவும் உம்முடைய பிள்ளைகளாக பிரகாசிக்கவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தேவன் உனக்கு மகிமையாயிருப்பார். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். மனிதர்கள் தரும் வெளிச்சம் தற்காலிகமானது, ஆனால் இறைவன் தரும் வழிகாட்டுதல் என்றும் மாறாதது. இன்று அவர் உங்கள் பாதையை வெளிச்சமாக்கி உங்களை மகிமைப்படுத்துவார். வாழ்த்து செய்தி. இனிய சனிக்கிழமை காலை வணக்கங்கள். வாரத்தின் பரபரப்புகள் ஓய்ந்து குடும்பத்தோடும் இறைவனோடும் செலவிட கிடைத்த இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கடந்த நாட்களின் வெற்றிகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை அனுப்பி வையுங்கள். அன்பானவர்களே, டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள்.